பெரும் சிக்கலில் இருக்கிறது பாஜக. தொடர்ந்து 3வது முறையாக ஜெயிச்சு பாரத பிரதமராக மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் பதவியேற்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது பாஜக. இந்த பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் எப்படி சமாளிக்க போகிறது? வரக்கூடிய அடுத்த எலெக்ஷனில் பாஜக இதே அளவு சக்தியோடு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இப்போது மேற்கு வங்காளத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஸ்ஏஆர் பிரச்சனையில் மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மேற்கு வங்காளத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 56 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கு. இதுக்கான அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் பலதாக இருந்தாலும் இது பெரும்பாலான மகளிருக்குள்ள வாக்குகளை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். இது மம்தா பானர்ஜியோ ரொம்பவே பாதிப்புள்ளாக்கி இருக்குது. அவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. வழக்குக்கு எகென்ஸ்டாக அவங்களே வாதாடி மத்திய பாஜக அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் நடுநடுங்க வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ குறிப்பாக பெண்களுக்குள்ள பெயர்கள் மாற்றங்களில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யாரும் பார்த்திங்கன்னா, பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்பா பெயர் வந்திருக்கும், திருமணத்திற்கு பிறகு அவருடைய கணவர் பெயர் பின்னாடி வந்திருக்கும். இதையெல்லாம் காரணமாக காட்டி அவங்க நிறைய பேரை நீக்கியிருக்காங்க. அப்படிங்கிற முறையிலையும் பல கேள்விகளை கேட்டு தேர்தல் ஆணையத்தை திக்குமுக்காட வச்சுருக்காங்க. நீதிபதிகளும் மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்ட 6 கடிதங்களுக்கான பதிலை ஏன் தேர்தல் ஆணையம் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் கேட்டிருக்காங்க. இது ஒரு பயங்கரமான நெருக்கடியாக பாஜகவுக்கு இருக்குது. ஜான் பிரகாஷ் கேரளத்திலேருந்து வந்திருக்க மக்களவையில் மந்திரியாக இருக்கக்கூடிய ஜான் பிரகாஷ் தொடர் கேள்விகளால் பாஜகவை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காரு. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம அமெரிக்காவுடைய புதிய ஒப்பந்தத்தை குறித்து தான். அவங்களுக்கு ஒப்பந்தத்தினால் நமக்கு நிறைய நஷ்டங்கள் இருக்குது. எதுக்காக இப்போ நம்ம ஏறக்குறைய ஒரு சரண்டரான மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை தான் அமெரிக்கா இப்போ நம்ம மேலே போட்டிருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறது 25% 18% குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் நாம் இழந்திருக்கிறது ரொம்ப அதிகமான ஒரு இழப்பு. இதை பாஜக எப்படி சரி கட்டும் தெரியல. இதை பற்றின கேள்வியை மக்களவையில் ஜான் பிரகாஷ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காரு. குறிப்பாக அவர் சொல்கிறாரு, பெட்ரோல் துறை அமைச்சர் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் எப்படி முடிவெடுக்கலாம், அவரா பெட்ரோலியத்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இந்த நெருக்கடிக்கு ஏன் மோடி அடிபணிந்து போகணும், அவர் அடிபணிந்து போகிறதுக்காக இந்திய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையிலிருந்து எல்லா மாற்றங்களை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கேட்டு மக்களவையில் வச்சுருக்காரு. இதுக்கெல்லாம் பாஜக என்ன பதிலடி கொடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சசி தரூர், மதிப்புக்குரிய சசி தரூர் அவர்கள் ரொம்ப நாலேஜான பர்சன். அவர் கேட்க கேள்வி எல்லாமே வரி சார்ந்ததாக இருக்குது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவருடைய மக்களவையில் அவருடைய பேச்சும் நோட்டபுளாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் வரி கிட்டத்தட்ட 25.8% வரிகளை மொத்த இந்தியாவுக்கே நாங்கள் தர்றோம். ஆனால் எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது 15% குறைந்த அளவிலான பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வியாக வைக்கிறாரு. ஏன் தென் மாநிலங்கள் இந்த 5 மாநிலத்துக்கும் நீங்கள் பாகுபாடு காட்டுறீங்க அப்படிங்கிறதையும் அவர் கேள்வியாக எழுப்பியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா தமிழகம், கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகம், இந்த 5 மாநிலங்களுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய பெரும்பங்காக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த 5 மாநிலங்களுக்கும் நீங்கள் ஏன் பாராமுகம் காட்டுறீங்க? வடக்கு மாநிலங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப தேவையான விஷயந்தான், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனாலும் எங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கேட்டிருக்காரு. இதுவும் பாஜக அரசுக்கு ஒரு நெருக்கடியாகத்தான் நம்ம பார்க்குறோம். மக்களவையில் கர்ஜித்த கமல், சூப்பரான பேச்சு. முதல் பேச்சை ரொம்ப தெளிவாக அழகாக அவர் தமிழில் தமிழ் பிச்சை எடுக்காது, தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், திருடவும் மாட்டான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தமிழில் கர்ஜிக்கிற அதே நேரத்தில் அவரோட இங்கிலீஷ் ஸ்பீச்சு, அந்த ப்ரொனன்சியேஷன், வாட்டர் ஸ்பீச் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. இது மாதிரியான நல்ல தகுதியுள்ள ஒரு மந்திரிகளையும் தகுதியுள்ள நபர்களையும் நாம் மக்களவைக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய பிரச்சனைகள் அங்கே தெளிவாக அலசப்படும். இது ரொம்ப நல்ல ஒரு தொடக்கமாக பார்க்குறேன். தொடர்ந்து திரு கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து நமக்காக இது மாதிரியான நிறைய பேசணும். குறிப்பாக அவர் பேசுனதில் சொல்லக்கூடிய வார்த்தை சாபம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது ரொம்பவே ரசிக்க வேண்டியதாக இருந்தது. நாம் வீழுவோம்,
தமிழ் வாழும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் விதைத்த வினை உங்களை அறுவடை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக செய்திருக்காரு. தமிழ் மக்களாகிய நாம் தொடர்ந்து இது மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கோ மக்களவைக்கோ அனுப்பினோம்னா நல்லது. இல்லைன்னா தமிழ் நம்மையும் சுடும். நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வெறும் நடிகர்களாக பார்க்கக்கூடிய ஆட்களிடத்தை கூட நல்ல அறிவுள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசியா முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வந்தால் கூட அவர் தமிழகத்துடைய வளர்ச்சியிலையும் ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து இடப்படக்கூடிய வழக்குகள்லையும் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காரு. இது முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் தொடக்கமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியான முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் அடித்தளமாக வைக்கிறாரு. அவர் தொடர்ந்து சக்தியோட மத்திய அரசை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தில் சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தில் நாடின திமுக அரசுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கு தடை விதித்து இங்கே ஹைகோர்ட்டில் கிடைச்சதை உச்சநீதிமன்றத்தில் தடையை நீக்கியிருக்காங்க. தொடர்ந்து இதை மீண்டும் விசாரித்து சரியான ஒரு தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்திருக்கு உச்சநீதிமன்றம். இப்போ கவர்னர் கையிலிருந்து இந்த அதிகாரம் முதலமைச்சர் கைக்கு மாறுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக மாறுறதுக்கான முயற்சி தான் இது. மாறியால் தொடர்ந்து பாஜகவை அடுத்த முறையும் வீழ்த்திய ஒரு வெற்றி நாயகனாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வலம் வருவார். இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகளையும் இன்றைய பொழுதில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக இனி அடுத்து என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு.